friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு செம இன்ட்ரஸ்டான கோர்ஸ் தாங்க BSc Maths. BSc Maths படிக்கிறதுக்கான எலிஜிபிள் டியூரேஷன் அண்ட் ஸ்கோப் அத பத்தி இந்த வீடியோ டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எஜுகேஷன் சம்பந்தமா நாங்க போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். BSc Maths இதுக்கான எலிஜிபிள் பாத்தீங்கன்னா நீங்க 10th and 12th பாஸ் பண்ணிருக்கணும். 12th ல நீங்க Maths Biology or Maths Computer Science எடுத்து முடிச்சிருந்தீங்க அப்படினா BSc Maths எடுக்க உங்களுக்கு எலிஜிபிள் உண்டு. நீங்க 12th ல மினிமம் 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டுமே BSc Maths எடுத்து உங்களால படிக்க முடியும். And then BSc Maths இதோட டியூரேஷன் பாத்தீங்க அப்படினா 3 இயர்ஸ். நீங்க இந்த 3 இயர்ஸ்ல 6 செமஸ்டர் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பேசிக்கா இந்த 3 வருஷமும் எதை பத்தி பாப்பீங்க அப்படினா கால்குலஸ், அல்ஜீப்ரா, vector analysis, real analysis and then complex analysis இத பத்தி தான் முழுக்க படிக்க போறீங்க. பேசிக் முடிச்சதோட நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் பாத்தீங்க அப்படினா வேரியஸ் கோர்ஸ் நிறைய இருக்கு. MSc Maths, B.Ed, MBA and MCA இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் உண்டு. உங்களுக்கு எது இன்ட்ரஸ்ட் இருக்கோ நீங்க அதை சூஸ் பண்ணி உங்க ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். BSc முடிச்சு MSc முடிச்சீங்க அப்படினா நீங்க காலேஜ் ஃபீல்ட்ல லெக்சரரா வர்க் பண்ண போலாம். இல்ல நீங்க B.Ed பண்றீங்க அப்படினா B.Ed முடிச்சிட்டு நீங்க ஸ்கூல் லைனுக்கு டீச்சிங் ஃபீல்டுல போலாம். இல்ல நான் ரிசர்ச் டைப்ல போகணும் அப்படி உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தது அப்படினா நீங்க MPhil முடிச்சு PhD பண்ணீங்க அப்படினா நீங்க ரிசர்ச் சைடுல போலாம். And then இதோட ஜாப் ஆப்பர்சூனிட்டி பாத்தீங்க அப்படினா பிரைவேட்ல மட்டும் இல்லைங்க கவர்மெண்ட்லயும் ஏகப்பட்ட ஆப்பர்சூனிட்டிஸ் இருக்கு. பிரைவேட் எடுத்துட்டீங்க அப்படினா TCS, CTS, Wipro இந்த மாதிரி கம்பெனிஸ்ல நீங்க பிளேஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இல்ல நீங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ் ட்ரை பண்றீங்க அப்படினா நீங்க இந்த கோர்ஸ் முடிச்சிட்டு நீங்க பேங்க் எக்ஸாம் இல்லனா TNPSC எக்ஸாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்க கவர்மெண்ட் ஜாப்க்குள்ளேயும் என்டர் ஆகலாம். And then BSc Maths இது வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ். இது வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க மட்டுமே இதை கிளியர் பண்ண முடியும். இதுல தியரிட்டிக்கல் பார்ட்டும் இருக்கு, ப்ராப்ளம் சால்விங் பார்ட்டும் இருக்கு. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் உள்ளவங்க மட்டும் இதை எடுத்து பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு பெரிய கேரியர் உண்டு. And then இதோட அட்மிஷன் process பாத்தீங்க அப்படினா நீங்க மெரிட்லயும் புக் பண்ணிக்கலாம். இல்லனா நீங்க டைரக்ட் அட்மிஷன் போட்டுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க டைரக்ட் அட்மிஷனும் போட்டுக்கலாம். நீங்க எந்த காலேஜ் சூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேரி ஆகும். இந்த கோர்ஸ் மட்டும் இல்ல வேற ஏதாவது கோர்ஸ் பத்தி உங்களுக்கு டீடைல் வேணும், இந்த காலேஜ் ரிலேட்டடா எங்களுக்கு டீடைல் வேணும், அதுல என்னென்ன கோர்ஸ் ஆஃபரா இருக்கு அப்படின டீடைல் வேணும் அப்படினா நீங்க ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உடனடியா உங்களுக்கு கைடன்ஸ் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. Thank you.